இது பார்த்தீங்களா என்ன இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர், அப்போ தேவைம்போது அப்போ போட்டுக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு அந்த கொஞ்சம் காரம் பிடிக்கும் இல்லையா, டேஸ்ட் வரும் இல்லையா. இல்லை தயிர் கொஞ்சம் ஊறிக்கிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசால் பொடி, கொஞ்சமாக இந்த கரம் மசால் பொடி கொஞ்சமாக போடுறேன். அவ்வளோதான், ஒரு 1/4 சிட்டிகை இவ்வளோதான். இது வந்து நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சிடணும். இதெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அந்த செய்யும்போது நல்லா இருக்கும், டேஸ்ட் வரும். அதனால் பிரியாணிக்கு பிசைஞ்சு வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். இது பிரியாணிக்குள்ளது. இப்போது இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போது இதில் கரெக்டாக 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது வந்து வீட்டு அரிசி பார்த்திங்கன்னா, புழுங்கரிசி, வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசி. இதை தான் பிரியாணி பண்ண போகிறேன். இது தண்ணி எதுவும் இல்லை, நல்லா வடிச்சிட்டேன். அதனால் இது 2.25 இந்த டம்ளர், நம்ம எந்த டம்ளர் எடுக்கிறோமோ, எந்த இதில் அளக்குறோமோ அதில் வந்து 2.25 தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு அரிசினா மட்டும்தான். இதே வந்து நம்ம பாசுமதி ரைஸ்னால் 2 டம்ளர் வச்சா போதும், 1.25 வச்சா கூட போதும். ஏன்னா தயிர் வெங்காயம்லாம் போடும்போது அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால் 1.25 வச்சிங்கன்னா பாசுமதி ரைஸுக்கு சரியாக வரும். இது வீட்டு அரிசி, புழுங்கரிசி, இதில் பிரியாணி பண்ணுறதுனால இது 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் 2.25 தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இன்னும் 1 டம்ளரு 2 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போது இது 1 டம்ளருக்கு தேங்காய் பால் திக்காக எடுத்து இதில் ஊற்றுறோம். 2 டம்ளர் தண்ணி, 3/4 டம்ளர் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றலாம். இதில் வந்து தண்ணி மட்டும் 1/4 டம்ளர் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்மி பண்ணிக்கிறேன், 1/4 டம்ளர் மட்டும் கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், இவ்வளோ தண்ணி நீங்கள் 3 டம்ளரில் இவ்வளோ தண்ணி எடுத்துடணும். இவ்வளோ தண்ணி தேவையில்லை. அப்போது 2.25 கரெக்டாக வச்சிங்கன்னா, 2.25 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி 1 டம்ளர் இருக்குது, எதில் நீங்கள் அளந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசி. அதே பாசுமதி ரைஸு இல்லைன்னா சீரக சம்பானா 1.25 தான் வைக்கணும். பாசுமதி ரைஸுக்கு 1.25, சீரக சம்பானா 2 வைக்கலாம். அது கொஞ்சம் நல்லா காஞ்ச ரைஸாக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி புழுங்கரிசியாக இருந்தால். அதனால் 1 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா, பிரியாணிக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு செட்டாக உங்களுக்கு காட்டுறேன் நான். சரியா, இப்போதைக்கு இது ஊறட்டும் கொஞ்சம் நேரம். இந்த தேங்காய் தான் இப்போ இது ஃபுல் தேங்காயை எடுத்து ஒரு டம்ளர் திக்காக வரும். இந்த தண்ணி தான் அது ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறோம். ஏன்னா பாதி தேங்காய் போதும், ஒரு 300 அரிசிக்கு பாதி தேங்காய். அதனால் இதை எடுத்து ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. நான் அடுத்து ஒவ்வொன்றா காட்டுறேன் எல்லாத்தையும். இப்போது இந்த இருக்கு இல்லையா, தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதை கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா தேங்காய் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே எடுத்து ஊற்றிக்கிடலாம் நீங்கள். இல்லை பாருங்கள், இப்போது இதில் வந்து அரிசியில் ஊற்றுறேன். ஏன்னா அரிசியோடு ஊறுனா தான் தேங்காய் பால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது. கரெக்டாக 2.25 புழுங்கரிசினா 2.25க்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இதுலேருந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன், அதனால தான் 2.25. புழுங்கரிசினா 2.25, அதே பாசுமதி ரைஸ்னால் 1.25. அப்படி சீரக சம்பானா நல்லா காஞ்சது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஊற்றணும். அந்த மாதிரி இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரியா, இது அப்படியே வச்சுருவோம். நான் அடுத்து வந்து மற்றதை ரெடி பண்ணலாம். சரி, சட்டி காஞ்சிருச்சு பாருங்கள். குக்கரு, நெய் ஊற்றலாம். நெய் கொஞ்சம் தான் நான் ஊற்றுறது, ரொம்ப நெய் ஊற்றுறது இல்லை. அதனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் வேறு போடுறோமா, நிறைய எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால்
நெய்யை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து கொழுப்பு வேறு அடைச்சி கொடுக்கும். இதுக்கு எண்ணெயே கொஞ்சம் பரவாயில்லாதது, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. இந்த பிரியாணிக்குள்ளது ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது அன்னாச்சி பூவு, இது ஏலா பிரியாணிக்கு போடுறேன். இதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணிக்கு. கொஞ்சமாக, ஒவ்வொரு பசங்களுக்கு பிடிக்காது சோம்புனா. ரெண்டு மூணு வாய்க்கு வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் கொஞ்சம் அது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு கரெக்டாக 4 பல்லாரி, பெரிய பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போடுவோம். நான் பல்லாரி தான் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ருசி கொடுக்கும் பிரியாணிக்கு. எண்ணெய்லாம் ஊற்றிருக்கு, கொஞ்சமாக நெய் ஊற்றினேன், ரொம்ப எல்லாம் இல்லை. நெய் பொதுவாக ரொம்ப நான் ஊற்றுறதில்ல, நெய் தான் டேஸ்ட்டும்பாங்க. நெய் எண்ணெயும் அவ்வளோ நல்லதில்லை தான், எல்லாமே நார்மலாக வச்சுட்டா நல்லது. ஏன்னா தேங்காய் பால் வேறு ஊற்றிருக்கோமா, அதனால் கம்மியாக. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பிரியாணி மசாலாப்பில் இது பண்ணி வச்சுருக்குது. இந்த தக்காளி வந்து இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் அரைச்சிருக்கேன். கரெக்டாக 2 தக்காளி நறுக்கிருக்கேன். அதில் 1.5 தக்காளி எடுத்துருக்கேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தயிர் வேறு போட்டிருக்கோமா, 1 டம்ளர் தானே ரைஸு, அதுக்காக ரொம்பவும். நாளைக்கு இருந்தாலும் சாதம் கெட்டு போகாது, அப்படியே நல்லா இதாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இது நம்ம கைப்பட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், நம்ம வீட்டில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு போடுறேன் 1.5 ஸ்பூன். இன்னும் பச்சை வாசனை இல்லாத வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். பச்சை அடுத்தது இந்த சிக்கன் நம்ம வந்து அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இதோட போடுறோம். பிரியாணி கூடாது கரெக்டாக வந்து இதெல்லாம் நல்லா வந்து குக் ஆன பிறகு தான் ரைஸ் போடணும். இது மட்டும் குக் ஆகி கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் வதங்கி இருக்குது பார்த்தீங்களா. அதில் இப்போ நம்ம அந்த புதினா அரைச்சி வச்சுருக்கு. புதினா கொஞ்சம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா புதினா அரைச்சி வச்சு அதை போடலாம். அதுக்கப்புறம் இந்த 1.5 தக்காளி, இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ராயில் ஆயிடணும், நல்லா குக் ஆயிடணும். குக் ஆன பிறகு தான் ரைஸ் போடணும். அந்த பிரியாணி டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். பொறுமையாக செய்தால் ருசியாக சாப்பிடலாம். சால்ட்டு போட்டு சீக்கிரமாக மஞ்சள் கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு விசில் விட்டுருக்குறேன்.
ஒரே ஒரு விசில் மட்டும் சிக்கனுக்கு விட்டுருக்குறோம். நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு விசில் விட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா. இது கொஞ்சம் இது மட்டும் தண்ணி மட்டும் சொல்லணுன்னே இந்த வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அங்கே ஊற்றலாம். பிரியாணிக்கு அரிசி வச்சுருக்குது ஊற வைக்கிறது. இது பாருங்கள், இது பிரியாணிக்குள்ளே நல்லா சூடாகிடுச்சு. சிக்கன் வெந்திருக்கும். சிக்கன் வந்துருச்சு. இப்போது இந்த பாருங்க, இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை சொன்னேன் இல்லையா, கரெக்டாக ஒரு டம்ளருக்கு புழுங்கரிசினா ஒரு டம்ளருக்கு 2.25 வச்சுருக்கேன் தண்ணி. தேங்காய் பால் 1. அம்மா அதுக்கு மேலே தண்ணி வச்சிங்கன்னா குழஞ்சி போகும். அதனால் 2.25 போதுமானது. சாப்பாட்டு அரிசி, நம்ம புழுங்கரிசி. நல்லா சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி வந்த பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி டேஸ்ட்டுக்காக போடுறேன். ஒரே ஒரு இது இப்படி முழுசாக போட்டுருங்க. அவ்வளோதான், இன்னும் மூடி வச்சிடலாம். அப்புறம் சொன்னேன் இல்லையா, புழுங்கரிசினா கரெக்டாக 15 நிமிஷம் வைக்கணும். புழுங்கரிசினா 15 நிமிஷம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து உதிரி மாதிரி நல்லா கிடைக்கும். கரெக்டாக 15 நிமிஷம் வைக்கணும். ஊற வச்சுருக்க ஒரு நேரம் 15 நிமிஷம் வைக்கணும். விசில் காற்று வரட்டும், அப்போ விசில் போடலாம். இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக 300 அரிசி. ஆமாம், எலும்பு போட்டு பிரியாணி. இது வந்து சிக்கன் கிரேவி, வெறும் சிக்கன் மட்டும். உங்கள்கிட்ட மசாலாலாம் காட்டினேன்ல, லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு இறக்கிருக்குது. இது வந்து அந்த இதுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆனாலும் இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள்கிட்ட காட்டினேன்ல, அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையான பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன். எல்லா வீட்லேயுமே மட்டன் சிக்கன் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அதனால் நல்ல ருசியானதை செஞ்சு குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க. நான் செஞ்சதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்து நான் போடுறதை நீங்கள் பார்த்து எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.